என்னாச்சுன்னா உங்களுக்கு? எதனால இந்த விபத்து திடீர்னு ஏற்பட்டுச்சு? எந்த கையால ஆயிரமா சம்பாதிச்சு நம்ம குடும்பத்துக்கு அனுப்புனீங்களோ, எந்த கையால சம்பாதிச்ச பணத்துல இந்த தங்கச்சிக்கு கல்யாணம் காட்சி பண்ணி வச்சுங்களோ, அந்த கையை இழந்துட்டு இப்படி நிராதரவா வந்து நிக்கிறீங்களே. என்னமா செய்ய சொல்ற? கை நிறைய சம்பாதிக்க வச்சுதான் அந்த விதிதான். இப்போ கைய பறிச்சுதான் அதே விதிதாம்மா. ஆமாம்மா, இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அங்கேயே வேலை செய்யறதா கான்ட்ராக்டர்ல கையெழுத்து போட்டு வந்தவருக்கு திடீர்னு இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் நாங்க கனவு கூட நினைக்கலம்மா. ஏன் கதிரேசன், வேலை செய்யும் போது விபத்து ஏற்பட்டா நஷ்டஈடு கொடுப்பாங்களே, அது கூட கொடுக்கலையா? வேலை செஞ்சப்போ ஏற்பட்டு இருந்தா நஷ்டஈடு கொடுத்துப்பாங்க. ஆனா இந்த விபத்து வெளியில நடந்ததாச்சே. மேற்கொண்டு என்ன செய்யறதா உத்தேசம் பண்ணிருக்கீங்க? ஊருக்கு போய் சம்பாதிச்சு அனுப்பின பணத்துல மிச்சமதி ஏதாவது தம்பி வச்சிருந்தான்னா நில நிச்சுன்னு வாங்கி விவசாயம் பண்ணி ஊரோட ஒதுங்கிடலாம்னு இருக்கு. அதுக்காக சொல்லலன்னா, இன்னும் 5 வருஷத்துக்கு துபாயில உங்க அக்ரிமெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன்னு 3 மாசத்துக்கு முன்னாடி நீங்க தானே லெட்டர் போட்டிருந்தீங்க. அதுலதான் நான் கொஞ்சம் தைரியமா இருந்தேன். ஏன்னு கேளுங்க, ஏற்கனவே நீங்க அனுப்பி வச்ச பணத்துல மாசம் குடும்ப செலவு, அப்பா செத்தப்ப சாவு காரியம்னு தங்கச்சி உமாவை கல்யாணம் பண்ணி வச்ச செலவு, இப்படி எக்கச்சக்கமாயி ஊரை சுத்தி கடன்லாம் வாங்கி வச்சிருக்கேன். மாணிக்கம், என்னடா தம்பி சொல்றேன்? மாசம் 4000 5000 5 வருஷமா நான் உனக்கு அனுப்பிச்சு வச்ச பணத்துல நீ செலவு செஞ்சுட்டு போக ஏதாவது மிச்சமதி இருந்தா நில நிச்சு கிராமத்துல வாங்கி போட்டு விவசாயம் பண்ணி ஊரோட இருக்கலாம் தான் நினைச்சு வந்தேன். ஆனா நீ என்னடா அப்படின்னா உங்க தம்பி உங்களுக்கு தெரியாம கையில பணம் வச்சுக்கிட்டு இல்லன்னு சொல்றாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான். மாணிக்கம், இவங்கெல்லாம் யாரு? எனக்கு வேண்டியவங்க. என் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இந்த 4 பேரும் என்னோடயே இருப்பாங்க. நல்லதுக்கு எப்பவுமே 4 பேர் தேவையில்லப்பா. ஏன் தம்பி, தப்பா நினைக்காதீங்க. உங்க அண்ணன் அமைச்ச பணத்துல இப்ப கொஞ்சம் கூட இல்லையா? கொஞ்சம் கூட இல்லங்கிறத கோயில்ல வந்து சத்தியம் பண்ணாதான் நம்புவீங்க போல இருக்க. தம்பி, அதெல்லாம் வேண்டாப்பா. இப்ப வேணாம்னு சொல்லுவீங்க, அப்புறம் அண்ணன் பணத்தை தம்பி ஏமாத்திட்டான்னு ஆளுகிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. வேண்டாங்க. கருணையூர் காமாட்சி அம்மன் கோயில்ல நாளைக்கு மாணிக்கண்ணன் சத்தியம் செய்யறார். போதுங்களா? பங்காளிங்க மோசம் அந்த பகவானுக்கே பொறுக்காது. ஒரு தாய் வயசு பிள்ளைங்க ஒருத்தர் ஏமாத்தி பழைக்கிறத விட பிச்சை எடுத்து சாப்பிடலாங்க. மறக்கட்டும், போதும், நிறுத்து. பணத்தை மறைச்சு வச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுதாங்க கேக்குறேன். நீங்க மறைச்சு வச்சிருக்கிறது பணமா இல்ல தங்க காசுகளா? என்ன சொல்ற நீ? நான் என்னங்க சொல்றது? உங்க மோசத்தையும் வேஷத்தையும் இந்த கைத்தடியை புரிய வச்சிடும். இப்ப இந்த தங்க காசுகளை உங்க அண்ணனுக்கு தெரியாம மறைச்சீங்க. ஆனா நாளைக்கு அந்த தெய்வத்துக்கு முன்னால இத மறைச்சு உங்களால சத்தியம் பண்ண முடியுமா? முடியும். என்னடா மாணிக்கம், என்னைக்கு இல்லாத திருநாள இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்க? கூட்டத்தை வர சேர்த்துட்டு வந்திருக்க? எல்லாம் காரணமா தான் பாட்டி. எங்க அண்ணன் அண்ணி சந்தேகத்தை போக்க இங்க சத்தியம் பண்ண வந்திருக்கேன். என்ன சந்தேகமா? இவங்க அண்ணன் இது வரைக்கும் சம்பாதிச்சு அனுப்பிச்ச பணத்தெல்லாம் இவர் ஏதோ சுருட்டிட்டாருன்னு அவரு நினைக்கிறாரு. கையில இருக்கிறத உங்க அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு நீ நிரபராதி நிரூபிச்சிட வேண்டியதுதானே? எங்க கையில என்ன இருக்கு? இதோ இந்த கைத்தடி தான் இருக்கு. அத உங்க அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு என்கிட்ட வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட வேண்டியதுதானே? வெறும் கைத்தடியை கொடுத்துட்டு என்னன்னு சொல்றது? நம்பவா போறாங்க? அதனாலதான் ஆத்தா முன்னாடி சத்தியம் பண்ண வந்திருக்கேன். எல்லாம் நல்லா கவனிச்சுங்க. அம்மா, கருணையூர் காமாட்சி அம்மா, இந்த கைத்தடியை தவிர என் கையில ஒண்ணுமே இல்ல. இது சத்தியம், சத்தியம், சத்தியம். யார தேடுறீங்க? நீங்க சத்தியம் பண்ணிட்டு வந்த அந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை அந்த சத்தியம் வந்தர்கிட்ட சொல்ல தேடுறீங்களா? அவர் அப்பவே உங்க அண்ணி அழைச்சிட்டு போயிட்டாரு. ஆமாங்க, பாவம் உள்ள வரதுக்கு முன்னால புண்ணியம் வெளியே போயிடுச்சு. அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சார், நீங்க கேட்ட ஏக் துஜே கேலிய பாட்டு பார்த்து காத வைங்க, ஏதாவது வெடிகுண்டு இருக்க போகுது. செக்ரட்டரி,
புரிஞ்சு போச்சு. அந்த பொண்ணை உங்களுக்கு புடிச்சு போச்சு. ரைட். மேரேஜ ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகே? ஓகே. என்னங்க அப்படியே திகைச்சு போயிட்டீங்க? இங்க ஒரு சோபா இருந்துச்சு. ஓ, இங்க இருக்கா? இல்ல, நீங்க சொல்ற மிஸ்டர் கார்த்திக்கு ரொம்ப பெரிய இடம், ரொம்ப வசதியானவங்க, ஹை கிளாஸ் பீப்புள். நாங்க சாதாரண மிடில் கிளாஸ். என்ன சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்னு ரயில்வே ஸ்டேஷன்ல பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எங்க முதலாளியோட சம்பந்தம் வச்சுக்கிட்டீங்கன்னா மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ் ஆயிருவீங்க. இந்த பாருங்க, எங்க முதலாளியோட பிரின்சிபல், அவர் கட்டிக்க போற பொண்ணு அழகா இருக்கணும், எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாது, எக்ஸ்ட்ராவாவும் இருக்கக்கூடாது. இப்படித்தான் ஒரு பொண்ணோடைய போட்டோவை பார்த்தார், பிடிச்சு போச்சு. நிச்சயதாம்பளம் பிக்ஸ் பண்ணியாச்சு. நலங்கு வைக்கிறப்போ அந்த பொண்ணு கை நீட்டிச்சு. அதுக்கு இருக்க விரலோ 6. என்ன கூப்பிட்டு பாருன்னாரு. நானும் பார்த்தேன், 11 விரல் இருந்துச்சுங்க. அப்படியா? அப்புறம் என்னாச்சு? கேன்சல். அடுத்து தாஜ் கோரமண்டல்ல எங்களை விட வசதியான ஒரு பொண்ணை பார்த்தார், அழகா இருந்துச்சு. பிக்ஸ் பண்ணுன்னாரு. பிக்ஸ் பண்ணேன். பொண்ணு பாக்குற அன்னைக்கு அந்த பொண்ணு போட்டிருந்த மூக்கு கண்ணாடியை கழட்டி பார்த்தா அந்த பொண்ணு இப்படி பாக்குதுங்க. யார பாக்குதுன்னே தெரியல. குத்து மதிப்பா பாக்குற பொண்ணை வச்சு எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு. அப்புறம் என்னங்க ஆச்சு? கேன்சல். எங்களுக்கு என்னமோ பயமா இருக்குங்க. ஏன்? இல்ல, இவ்வளவு பெரிய இடத்துல சம்பந்தம் தேவைதானான்னு யோசனையாவும் இருக்கு. ஐயே, இங்கதான் நீங்க தப்பே பண்றீங்க. உங்க பொண்ணு எங்க பாஸ் எட்ட நின்னு பாத்திருக்காரு, கிட்ட வந்து பாத்திருக்காரு, புடிச்சு போச்சு, ஓகேன்னு சொல்லிட்டாரு. அதனாலதானே மேரேஜ பிக்ஸ் பண்ண நானே வந்திருக்கேன். இருந்தாலும் ஏன் உங்க பொண்ணுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அப்புறம் என்ன, மேரேஜ் செலவெல்லாம் எங்க முதலாளி பாத்துக்குவாரு. இந்த டவுரி கொடுக்கணும், கௌரி கொடுக்கணும், சௌரி கொடுக்கணும், அதெல்லாம் தேவையே இல்ல. இப்ப நீங்க தான் ஓகேன்னு சொல்லணும். என்னது, பொண்ணு ஊமை ஜாடையில சொல்லுது? ஒருவேளை பொண்ணு ஊமையா? இருக்காது. இல்லையா? கும்பிடுறாங்க. என்ன முத்தையா, முனுசாமி, என்னைக்குமே வராதவங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க? ஏழை விவசாயி எதுக்கு வந்திருப்போம்? தர்ம ராசா கிட்ட கை நீட்டி காசு வாங்குறதுக்காகத்தான். ஆமாண்ணே, இவனுக்கு ஒரு 3 ஏக்கர் நிலம் இருக்கு, இவனுக்கு 2 ஏக்கர் இருக்கு. அவனுக்கு 1000 ரூபாய் தேவையா, இவனுக்கு 500 ரூபாய் தேவையா? பாவம் தலைவரை கொடுத்து உதவி பண்ணுங்க. நம்ம ஊர் ஆளுங்க, நாம தான் கை தூக்கி விடணும். பத்திரம் தயாரா இருக்குல்ல? ஓ, எப்போ தயாரா இருக்கு. படிச்சு பார்த்து கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு போங்க. ஐயா, என்னங்க அப்படி சொல்றீங்க? உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? கொண்டாங்க, கை நாட்டு வைக்கிறோம். இருங்கடா, கடன் கொடுக்கறாங்கன்னா கண்ட இடத்துல கையெழுத்து போட்டுருவீங்களா? அதுல என்ன எழுதிருக்கான்னு படிச்சு பாத்தீங்களா? இல்லையே. எடுங்க அப்படி. மேலத்தெரு 5ஆம் எண் இல்லத்தில் வசிக்கும் முத்தையாவாகிய நான், மாசித்தெரு 10ஆம் எண் இல்லத்தில் வசிக்கும் திரு மாணிக்கம் அவரிடம் 5000 ரூபாயை பெற்றுக்கொண்டு என் நிலத்தை அவருக்கு கிரயமாக எழுதி கொடுக்கிறேன். இதில் யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் என் சுயநினைவோடு மனப்பூர்வமாக கையொப்பம் இடுகிறேன். இப்படிக்கு முத்தையா. ஏண்டா, உன் நிலத்தை விலைக்கா பேசுறேன்? இல்ல தாயே, நிலத்தை அடமானமா வச்சுக்கிட்டு 1000 ரூபாய் கடனால கேட்டா 1000 5000 ஆக்கி அடமானத்தை கரியமாக்கிட்டான். உன்னை யாருங்க கூப்பிட்டது? கூப்பிடாம வர்றவதாண்ட காமாட்சி பாட்டி. நல்ல வேலை முத்தையா, நீயா நானும் இந்த பாதி கிட்ட ஏமாற பார்த்தோம். இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். ஐ கேள்வி. என்னடா குமரா, பார்த்துக்கிறேன். எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு மேல ஒருத்தி இருக்கா. கூடிய சீக்கிரத்துல அவ உன்னை பாத்துக்குவா. அடப்பாடா. இப்ப கண்ணம்மா வேண்டாங்க. பரவாயில்ல, கொடு. என்னங்க இது, சின்ன குழந்தையாட்டம்? இந்த சோதனை எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே. நாம கஷ்டப்படுறது அந்த கடவுளுக்கு தெரியாத என்ன? அதுக்கிட்ட கண்ணம்மா, நாம ஓஹோன்னு துபாயில வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ அந்த நேரத்துல நமக்கு ஒரு குழந்தை பிறக்காதான நாம ஏங்காத நாள் இல்லை. ஆனா இப்போ கஞ்சுக்கு குழுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிற இந்த நேரத்துல அந்த தாய் உன்னையே ஒரு தாயாக்க நினைச்சான்னு எனக்கு புரியல. எல்லாத்துக்கும் கடன் வாங்குற மனுஷன்
தனக்கு கொள்ளி வைக்க ஒரு புள்ளிய கடன் வாங்க கூடாதுன்னுதான் நாம வணங்குற அந்த தாய் இப்ப நமக்கு ஒரு புள்ளிய கொடுத்திருக்க. கண்ணம்மா, டேய் காளி, கொஞ்ச நேரத்துல இங்க காமாட்சி கை வருவா. அப்ப தம் புடிச்சுக்கினு கண்ண முடிக்க. அவ உன்னை வந்து பார்த்ததும் நீ செத்துட்டேன்னு சொல்லிடுவா. நாங்க உன்னை தட்டி எழுப்புறோம்ல, நீ எந்திரிச்சிருவ. அப்ப பாக்கணுமே அவ மூஞ்ச. அவளுக்கு வைத்தியமும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாதுன்னு இந்த ஊருக்கே புரிய வச்சிடுறேன். வாங்க வந்து பாருங்க. அந்த காமாட்சி கை வரா, கண்ண முடிக்க. சீக்கிரமா வாங்க பாட்டி. பாட்டி, எங்க காளிய பாம்பு கடிச்சிடுச்சு. நீங்க தான் பாட்டி காப்பாத்தணும். ஆமா பாட்டி, உங்க கைப்பட்ட அவன் கண்டிப்பா பழச்சிக்குவான். கொஞ்சம் பாருங்க பாட்டி. ஏண்டா, செத்தவனை தானே பச்சை மட்டையில போடுவாங்க, இவனையே அதுக்கு முன்னாலே போட்டு வச்சிருக்கீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் இவன் செத்தவன் தான். அப்படியா? செத்தவன் செத்தவன் தான். அப்ப காளி செத்துட்டாங்கிற? நிச்சயமா செத்துட்டான். டேய், நம்ம காளி செத்துட்டானடா. அப்போ பாட்டிக்கு தெரிஞ்ச வைத்தியம் அவ்வளவுதான். அப்படியா? டேய் ஏண்டா? டேய் காளி, எழுந்துடுறா கண்ணா. டேய் எழுந்துடுறா. மாணிக்கண்ணே, உண்மையிலேயே மண்டைய போட்டுட்டானே. டேய் காளி, டேய் காளி, காளி, காளி. காளி, காளி உண்மையிலேயே நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டானே.